சமூகத்தை வழி நடாத்தலாம். குர்ஆன தெரியாத தோத கொண்டு போய் மதரசால வச்சீங்க, பள்ளியில வச்சீங்க, அவனுக்கு ஒன்றுமே செய்ய தெரியும். குர்ஆன் தெரியாது, அவனுக்கு குர்ஆன் தெரியாது. இவன் எப்படி பள்ளியை செய்யறது? இவன் எப்படி சமூகத்தை செய்யறது? இவன் எப்படி சமூகத்துக்கு வழி காட்டுறது? சூரத்துல் ஃபாத்திஹா, சூரா பக்கரா, சூரா ஆல இம்ரான், சூரத்துல் நிசா, சூரா மாயிதா. ஒரு விஷயம், ஊர்ல ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை தூக்கி சூரத்துல் ஃபாத்திஹால போட்டு பார்ப்பான், தீர்வு இருக்குதா? இல்ல. சூரா பக்கரால போடுவான், தீர்வு இருக்குதா? இல்ல. சூரா ஆல இம்ரான்ல போடுவான், தீர்வு இருக்குதா? இல்ல. சூரா மாயிதால போடுவான், தீர்வு இருக்குதா? இல்ல. அன்ஆம், அராஃப், அன்ஃபால், தௌபா, யூனுஸ், யூசுப், ஒவ்வொரு சூறால தேடுவான் இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன. எப்ப தேடுவான்? குர்ஆன் தெரிஞ்சார். குர்ஆன் தெரியும். அதனாலதான் குர்ஆன் தெரிந்தவர்களை ஊர்ல உருவாக்கும். அல்லாஹ் சொல்றான், இது சாதாரண குர்ஆன் அல்ல, தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன். யாரிடமிருந்து இறக்கப்பட்டது? ரப்புல் ஆலமீன், அகிலத்தார்களின் ரப், அவனிடமிருந்து இறக்கப்பட்ட வேதம் இது. இமாம் அஹ்மத் சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நான் ரசூலுல்லாஹ்வை தேடி போனேன், இஸ்லாத்தை தழுவ முந்தி தேடி போன நேரம் பள்ளிக்கு போனேன், பின்னால போய் நின்றேன். நபி அவர்கள் சூரத்துல் ஹாக்காவை தான் ஓதினார்கள். சூரா ஹாக்காவை ஓதினதோட இந்த குர்ஆனுடைய இந்த கோர்வையை பார்த்து ஆச்சரியப்பட்டேன். உமர் சொல்றார், எதுவரைக்கும் என்றா நான் யோசிச்சேன், இவர் ஒரு சூனியக்காரனோ என்று. அவ்வளவு அழகா இருக்கு கேட்கிறது. இவர் ஒரு மந்திரவாதியோ என்று நினைக்கும் பொழுது ரசூலுல்லாஹ் ஓதுறாங்களாம், வலா பிகௌலி காஹின் கலீலம் மா ததக்கரூன். உமர் நினைக்கார், என்ன இது மந்திரவாதியுடைய பேச்சோ நினைக்க கூட ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க. இது மந்திரவாதியின் பேச்சல்ல, தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன். அப்படியே சொல்றாங்க. ஓதிட்டு போகும் பொழுது என்ற கல்புல பட்டது, என்ற கல்புல பட்டது என்னுடைய இஸ்லாத்துக்கு காரணமாக மாறிய சூரா சூரத்துல் ஹாக்கா. நாங்க ஒன்று செய்ய தேவையில்லை. காஃபிருக்கு குர்ஆன ஓதி காட்டினா போதும், அது கல்புல படுமை. உமருக்கு பட்டதா இல்லையா? ஓதி காட்டணும் குர்ஆன். அல்லாஹ் எவ்வளோ எச்சரிக்கிறான், எவ்வளோ கிளீன், எவ்வளோ தூய்மையான குர்ஆன் தெரியுமா இது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமோ நபி அவர்களோ தன்னுடைய பேச்சை கூட இதில் இணைக்கவில்லை. அல்லாஹ் சொல்றார், எவ்வளோ கிளீன். ரசூலுல்லாஹ்வுடைய சொல் கூட இல்லை, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய சொல்லும் இல்லை. அப்படி சேர்த்திருந்தால் அல்லாஹ் சொல்றார், ரசூலுல்லாஹ்வோ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமோ இந்த குர்ஆனுக்குள் ஒரு வார்த்தையை சேர்த்திருந்தால் அவர்களுடைய நரம்பு அப்படியே நசுக்கி விடுவேன். அல்லாஹ் சொல்றார். எவ்வளவு ஆச்சரியம். وَلَوْ تَقَوَّلَ عَلَيْنَا بَعْضَ الْأَقَاوِيلِ وَلَوْ تَقَوَّلَ عَلَيْنَا, இந்த குர்ஆனுக்குள் கொஞ்சம் சேர்த்திருந்தால், எதை? بَعْضَ الْأَقَاوِيلِ, சில பாத்திலான சொல்லுகளை. யார் சேர்த்திருந்தால்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லது யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன செய்திருப்பேன்? லஅഖذனா மின்ஹு பில்யமீன், பலமாக அவர்களை பிடித்திருப்பேன். பிடித்து ثم لقطعنا منه الوتين. வத்தீன் என்றால் ஒரு நரம்பு. வத்தீன் என்றால் ஒரு நரம்பு. அந்த நரம்பு தான் தலையிலிருந்து இருதயத்துக்கு வர நரம்பு. என்ன நரம்பு? தலையிலிருந்து இருதயத்துக்கு வர நரம்பு அதுதான். மூச்சு நரம்பு அதுதான். அல்லாஹ் சொல்றார், அந்த நரம்பை பிடிச்சு வெட்டி விட்டுருவோம். ثم لقطعنا منه الوتين, அப்படின்னா என்ன? அழிச்சிருவே.
இந்த குர்ஆன் அவ்வளோ தூய்மையான. இந்த குர்ஆனை எங்கட பிள்ளை பாடமாக்கி எடுத்தா அவன் தூய்மையானவனா இல்லையா? இந்த குர்ஆனை நான் பாடமாக்கினா நான் தூய்மையானவனா இல்லையா? சகோதரர்களே, குர்ஆன் உடையவர்கள் சமூகத்தில் தேவை. குர்ஆன் உடையவர்கள். அல்லாஹ் சொல்றான் கடைசியாக, ஃபமா மின்கும் மின் அஹதின் அன்ஹு ஹாஜிஸீன், உங்கள யாரும் அதை தடுக்க முடியாது. அல்லாஹ் சொல்றான், நான் செய்வேன். இது அல்லாஹ் பாதுகாக்கும். நபி அவங்க ஒரு வார்த்தை இதுல கூட்ட இல்லை. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வார்த்தை குர்ஆன்ல கூட்ட இல்லை. அப்படியே வந்த மாதிரி ஓதி காட்டார். فَمَا مِنْكُمْ مِنْ أَحَدٍ عَنْهُ حَاجِزِينَ. இப்ப அல்லாஹ் குர்ஆனுடைய பிரயோஜனங்களை சொல்றான். وَإِنَّهُ لَتَذْكِرَةٌ لِلْمُتَّقِينَ. இந்த குர்ஆன் தக்வா உள்ளவர்களுக்கு உபதேசம். தذ்கிரா, தக்வா உள்ளவர்களுக்கு இந்த குர்ஆன் என்ன உபதேசம். ஹுதல் லில் முத்தகீன் மாதிரி தذ்கிரத்துல் லில் முத்தகீன். குர்ஆனுடைய முதல் வார்த்தை என்ன? அலிஃப் லாம் மீம் ذَلِكَல் கிதாபு லா ரைப ஃபீஹ் ஹுதல் லில் முத்தகீன். எல்லாருக்கும் வழி காட்டாது, நல்லா விளங்கும். எல்லாருக்கும் குர்ஆன் செய்யாது வழி. குர்ஆன் வழி காட்ட வேண்டுமாக இருந்தா கல்புல என்ன இருக்கும்? பயம் இருக்கும். நீங்க ஒரு வார்த்தை சொல்லுவீங்க, குர்ஆனை பாடமாக்கிட்டு இவன் படுத்துற பாட்டை பாரு ஊர்ல. குர்ஆனை பாடமாக்கிட்டு இவன் செய்யற வேலையில பாரு. நீங்க மாத்தி சொல்லணும். உன்னோட தக்குவா இருந்தா தானே குர்ஆன் வழிகாட்டும். என்ன இருந்தா வழிகாட்டும்? குர்ஆனையும் தக்குவாவையும் கொடுக்கும். ஒண்ட கொடுத்து ஒண்ட கொடுக்கலண்டா, ஒண்ட கொடுத்து சோறெல்லாம் இருக்குது, கறி இல்ல. ஒண்ட கொடுத்து ஒண்ட கொடுக்கல. நாங்க குர்ஆனை கொடுத்தோம், தக்குவாவை கொடுக்கல. அதனாலதான் நான் ஆரம்பத்தில் ஒரு சூறால மஆரிஜ்ல பேசினேன். குர்ஆன் ஓதும் பொழுது யாருடைய கண்களால கண்ணீர் வடியுமோ அவர்தான் உண்மையான குர்ஆனை கையில் எடுத்தார். குர்ஆன் தொழில் அல்ல. குர்ஆன் என்ன அல்ல? மதரசா தொழில் அல்ல. குர்ஆன் மதரசா, மக்தப் மதரசா, ஹிஃபுல் மதரசா, கிதாப் மதரசா, இது தொழில் அல்ல. தொழிலுக்கு செய்யறா, இது தொழிலுக்கு செய்தா தப்போ மேல் அல்லாஹ். இது பெருமதியான நிஅமத், பெருமதியான நிஅமத். ஒரு மதரசா இன்னொரு மதரசாக்கு போட்டியே தொழில் ஆயிடுச்சு. தொழில் ஒரு உஸ்தாதா விலைக்கு விட்டா சரி, அவன் போய் மதரசா தொடங்குற. ஓதுறதுக்கும் ஆக்கல் இருக்கு. ஓதி தாரவன் யாருன்னு பாக்குறது இல்லை. அவன் வட்டிக்காரனா, அவன் ஓடாவியா, அவன் மேசனா, அவன் யாரு ஒன்றும் பாக்குறது இல்லை. ஓதையும் ஆக்கல் இருக்கு. அவனோட பொறப்பு என்ன, ஊர்ல அவனோட நிலைமை என்ன, அதெல்லாம் பார்க்க யாரும் இல்லை. இபாதத், இது குர்ஆன் இபாதத், உம்ரா இபாதத், ஹஜ் இபாதத். இது தூய்மை இருக்கணும். இதுல இதுக்கு தக்வா தேவை. இன்னஹு லதذ்கிரத்துல் லில் முத்தகீன். மதரசா நடத்துறாங்க. மதரசா நடத்துறவங்கள்ட்ட எவ்வளவு தக்குவா இருக்கும்? ஓதுற பிள்ளைகள்ட்ட இவ்வளவு தக்குவா என்றா மதரசா நடத்துறவங்கள்ட்ட எவ்வளவு பயம் இருக்கும்? சின்ன பயம் இல்லை. அவங்க தான் ஊர்ல பயந்தவங்க. இது அரசியல் கூடம் அல்ல மதரசாக்கள். அவங்க தான் அல்லாஹ்ட பயத்தால் அழுறவங்க, முன்சஃப்ல தொழுறவங்க, சுன்னத்துகளை பின்பற்றுறவங்க.